வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இப்போ உலகம் முழுக்க எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோல அவதார் 2. இந்த படத்தை இயக்குன ஜேம்ஸ் கேமரனோட ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறு பத்தி தான் நம்ம ஷோல முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அவதார் 2ன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பத்தி தான் உலகம் முழுக்க பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு டைரக்டரை பத்தி எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட டைரக்டர் தான் ஜேம்ஸ் கேமரன். இந்த அவதார் படம் இருக்கு பாருங்க, அதோட டைரக்டர். இவரோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மற்ற டைரக்டர்ஸை காட்டிலும் இவரோட வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்க போல இருக்கு. ஒரு லாரி டிரைவரா இருந்தவர் எப்படிப்பா இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆனாரு அப்படின்ற ஆச்சரியம் உங்களுக்கே பிறக்கும். அந்த அளவுக்கு த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் இவரோட ஸ்டோரி. 1954 வருஷம் ஆகஸ்ட் 16 கனடாவில் பிறந்தார். இப்போ இவர் இருக்கிறது அமெரிக்காவில், ஆனால் இவர் பிறந்தது கனடா. இப்போ அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 68ங்க. இவர் கொடுத்துருக்க படங்கள் எண்ணிக்கையும் சொற்பம் மட்டும்தான், ஆனால் ஒன்று நின்று பேசும். டைட்டானிக்கில் இப்போ வரைக்கும் பேசாத ஆள் இருக்காங்களா, அதை பற்றி டெர்மினேட்டர் பற்றி இப்போ வரைக்கும் பேசாத ஆள் இருக்காங்களா, அவ்வளோ ட்ரூ லைஸை பற்றி பேசாத ஆள் இருக்காங்களா, இந்த வரிசையில் தான் அவதாரம் சேர்ந்திருக்கு. இவரோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலிப் கேமரன். அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியருங்க. ஸோ அப்பா அறிவியல். அம்மா பார்த்தீங்கன்னா ஷேலே. இவங்க ஒரு ஆர்டிஸ்ட், நல்லா வரைவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நர்ஸுங்க. ஸோ அம்மா கலை, அறிவியல் கலை, இந்த ரெண்டுத்தோட பிணைப்பில் உருவானது தான் நம்ம ஜேம்ஸ் கேமரன். எதுக்காக இதை பற்றி நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறேன் அப்படின்றத கண்டென்ட் போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இவங்களுக்கு மொத்தம் 5 குழந்தைங்க. அதில் மூத்தவர் தான் நம்ம ஜேம்ஸ் கேமரன். 1974 வருஷம் இவர் ஒரு கல்லூரியில் ஃபிசிக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ணிட்டாப்ல. பண்ண பிற்பாடு நிதியியல் சிக்கல் காரணமாக அவரு ட்ராப் அவுட்டுங்க. இவர் ட்ராப் அவுட் ஓகேவா, அப்பேற்பட்ட நபர் தான் உலக சினிமாவையே இப்போ கட்டி போட்டு வச்சிருக்காரு. இவர் ஒரு வெயிட்ரஸை திருமணம் பண்ணிக்கிறாருங்க. அந்த பொண்ணு ரொம்ப பணக்காரெல்லாம் கிடையாது, சொல்லிட்டு நான் வெயிட்ரஸ்னு அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாரு. அண்ட் இதை சார்ந்த காசு வேணும்ல ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்கூல் ட்ரக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஓட்டுற ஒரு டிரைவர் வேலையை இவர் பார்க்குறாரு. நிறைய வேலை பார்த்துருக்காரு. இந்த சுவர்களில் ஓவியம் வரைவாங்களே அந்த மாதிரி வேலையாக இருக்கட்டும், இந்த ட்ரக் டிரைவர், அது இதுன்னு பல வேலைகளை பார்த்துருக்காரு, தினமும் காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக. 1977 ஸ்டார் வார்ஸ் படம் இருக்குல்ல, இதை பார்க்குறாரு. பார்த்து பிரமிச்சு போறாரு. என்னடா ஸ்க்ரீனில் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் பிரமிக்கிறது? கேமரன், ஓகேவா, அந்த படத்தை பார்த்து. இதுக்கப்புறம் தான் சினிமா ஆசை அவர் அப்படியே மெல்ல அவர் மனசுக்குள்ளே ஆட்கொள்ள ஆரம்பிக்குது. மினியேச்சர் மாடல் மேக்கரா இவர் தன்னோட வேலையை அடுத்த கட்டத்தை கொண்டு போறாரு. ஏன்னா சினிமா ஆசை உள்ள வந்துருச்சு. அது சார்ந்து எதனா வேலை செஞ்சால் நம்ம ஈஸியாக சினிமாக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை கையில் எடுக்கிறாரு. ரோஜர் கார்மன் ஸ்டுடியோஸ்னு ஒரு நிறுவனம் இருந்திருக்கு. அந்த நிறுவனத்தில் தான் அவர் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தார். இவர் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திரைக்கதையை பற்றி நாம நல்லா தெரிஞ்சுக்கணுமே. ஏன்னா ஒரு கதையை ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு ஹீரோ அங்கே வந்தார், ஹீரோயின் வராங்க, 2 பேரும் பார்க்குறாங்க, ரொமான்ஸ் மலருது, அதுக்கப்புறம் இந்த சீன்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எப்படி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், அதோட திரைக்கதை எப்படி இருக்கணும், ஹீரோ வராருனா எந்த உடை அணிஞ்சிட்டு வராரு, அந்த இடம் எப்படி இருக்குது, ஹீரோ வந்து நிற்கிறாருனா அந்த ஸ்பாட் எது, அவரோட உடை எப்படி இருக்குது, அவர் கூட வேற யாருனா இருக்காங்களா, அந்த ஒட்டுமொத்த சர்க்கம்ஸ்டான்சஸையும் நம்ம எப்படி கொண்டு வர்றது, ஹீரோயின் வராங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க எந்த உடை அணிஞ்சிருக்காங்க, என்னென்ன விஷயங்களை அவங்க சார்ந்து இருக்குன்னு, இப்படி எல்லாத்தையுமே ஒரு சீனுக்காக கொண்டு வரணும். இதுதான் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க, திரைக்கதை. நம்ம ஈஸியாக சொல்கிற கதையை ஸ்க்ரீனில் கொண்டு வரதான் பெரிய டாஸ்க்கு. இதை கற்றுக்கிறதுக்கு இவர் பிரயத்தனப்படுறாருங்க. அந்த நேரத்தில் இவர் கையில் கிடைக்கிற ஒரு புக்கு தான் ஸ்க்ரீன் பிளே பை சிட் ஃபீல்டு, உலக புகழ்பெற்ற புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கிறாரு. படித்து அடிமையாகவே ஆயிட்டாரு. ஸ்க்ரீன் பிளேல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, ஓகே, நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு இந்த புத்தகம் படித்து முடிச்ச பிற்பாடு தான் அவரே நம்ப ஆரம்பித்தார். இவர் ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ண ஆரம்பிச்சாருங்க. பெரிய படம் எடுக்க போகிறதில்ல, அவ்வளோ காசு கிடையாது, முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணுறாரு. அறிவியல் கலை ரெண்டும் ஒன்றா சினிமாவில் சேர்ந்தால் எப்படி இருக்கும். நமக்கு இது புதுசு கிடையாது. நம்ம அப்பா அம்மா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம் அந்த காம்பினேஷனில், அறிவியல் கலைன்னு சொல்லிட்டு. ஸோ கலைன்ற சினிமாவில் அறிவியல் வந்து எப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த அவர் தான் சீனோஜெனிசிஸ் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் ஒன்றத்தை எடுக்க முடிவு பண்ணுறாரு. இந்த புத்தகம் படிக்கிறது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக 12 நிமிஷங்கள் ஓடக்கூடிய அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான ஸ்கிரிப்டை முழுமையாக முடிச்சிட்டாரு. முடித்த பிற்பாடு ஃபுல்லாக ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸும் பண்ணார். என்ன வரவேற்புன்றீங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு அந்த டைமில். அதுவும் பணங்காசு பெருசாக கையில் இல்லை இல்லையா, அதனால் ஒரு நண்பர்கள் இருக்காங்களா, அவங்களோட உதவியோடு தான் இந்த ஷார்ட் ஃபிலிமை எடுத்து முடிச்சார். இங்கே இன்னொரு டேரக்டரோட கனெக்ட் உங்களுக்கு கிடைக்கும், கிறிஸ்டோபர் நோலன். அவரே இதே மாரி தான் ஆரம்ப கட்டத்தில் நண்பர்களோட உதவியால் தான் மேலே வந்தாப்புல. இந்த ஷார்ட் ஃபிலிம் தனக்கு கொடுத்த உத்வேகம் இருக்குல்ல, இதன் மூலமாக தனக்கு கிடைச்ச பாராட்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன முடிவு பண்ணுறாரு, நாம் இதுக்கப்புறம் சர்வதேச படங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு படைப்பாளையும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டர்ஸை படைச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து இன்புட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய படங்களை வளர்ச்சி பார்க்குறாருங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1980 அவர் ஒரு ஆர்ட் டைரக்டராக மாறுறாரு. இப்போ உலக புகழ்பெற்ற டைரக்டர்னு போட்டிருக்கிட்டு இருக்க ஜேம்ஸ் கேமரன் ஒரு காலத்தில் கலை இயக்குனராக இருந்தவர்.
1981ல் பிரானா 2 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இதுவும் உலக புகழ்பெற்ற ஒரு படம் தான். ஏற்கனவே பிரானா 1 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதோட நீட்சியா பிரானா 2க்கான எல்லா வேலைகளும் போய்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல இந்த படத்துக்கான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் டைரக்டரா இருந்ததும் வேற யாருமே கிடையாது, ஜேம்ஸ் கேமரூன் தான். எவ்வளவு பரிமாணங்கள் பாருங்க அந்த மனுஷனுக்குள்ள. டிராப் அவுட் ஆன ஒருத்தருக்குள்ள இவ்வளவு திறமை. இந்த பிரானா 2 படத்தோட அப்போதே டைரக்டரா இருந்தவர் ட்ரேக் மில்லர். இவருக்கும் அந்த ப்ராஜெக்டோட ப்ரொடியூசர் ஓபிடியோ இவருக்கும் இடையில ஒரு சண்டை. அதாவது கிரியேட்டிவ் ப்ராசஸ் இருக்குல்ல, இதை சார்ந்து இந்த 2 பேருக்கு இடையிலையும் பெரிய சண்டை முட்டிச்சு. தயாரிப்பாளர் என்ன பண்ணிட்டப்பல ஒரு கட்டத்தில், இல்லைங்க நான் சொல்றதை பண்ணீங்கன்னா இந்த படம் கொண்டு போகலாம் தொடர்ந்து ப்ராஜெக்டை, இல்லைனா வேணான்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இந்த டேரக்டருக்கு மில்லர் இருக்கார்ல, இவருக்கு ஈகோ ட்ரிகர் பண்ற விஷயம் அது மாறிட்டு இருக்கு. அவர் அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் வந்து வெளியே போயிட்டாரு. இப்போ யாரை வச்சு படம் முடிக்கிறது? அந்த நேரத்தில் அந்த ப்ரொடியூசர் நம்பின ஒரு ஆள் தான் ஜேம்ஸ் கேமரூன். அதுக்கப்புறம் என்ன, ஸ்பெஷல் எஃபெக்ட் டைரக்டரா இருந்த ஜேம்ஸ் கேமரூனை இந்த படத்தை முழுமையாக இயக்கி கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறாரு. கேமரூனும் கொஞ்சம் கூட தயங்கலைங்க. கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தினார். நம்ம பசங்க பல பேர் பண்ணுற தப்பு அதுதான். வாய்ப்பு சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மிஸ் பண்ணுவாங்க, அலட்சியமாக கூட விடுவாங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் பெரிய இடத்துல நம்மளை கொண்டு போகின்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று. இந்த பிரானா 2 படத்தை முழுமையாக இயக்கி கொடுத்து அது வெற்றி அடைய காரணமாக இருந்த இயக்குனர் நம்ம ஜேம்ஸ் கேமரூன் தான். பொதுவாக அந்த நிறைய படைப்பாளிகள் சொல்லுவாங்களே, அது என்னோட கனவு படம்ப்பா, இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டா அது போதும்பா, அது என்னோட கனவு படம் பட்டியலில் வந்துரும்பான்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே இந்த கனவு படம் அப்படின்ற ஃப்ரேஸ் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, ஜேம்ஸ் கேமரூனுக்கு ஆகச்சிறந்த வகையில் பொருந்தும். ஏன்னா அவர் கனவு காண்ற பல விஷயங்களை தான் படமாக கொடுத்துருக்காராம். இது அவரே சொல்லியிருக்காரு பல இடங்கள்லையும். உதாரணத்துக்கு பல படங்கள் சொல்லலாம். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரானா 2 படம் இருக்குல்ல, இதோட ஷூட்டிங் நல்லா பெருசாக போயிட்டு இருக்குங்க. அந்த நேரத்தில் இவருக்கு உடம்பு முடியல, படுத்துறாப்புல, எழுந்து நடக்க முடியாமல் அந்தளவு படுத்துடுறாரு. அந்த டைமில் தூங்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ கனவு தொடர்ந்து வந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ அவரோட கனவுல ஒரு இன்விசிபிள் ரொபாட் ஒன்று அடிக்கடி வந்து போயிட்டு இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, ரொபாட்ஸை வச்சு ஒரு படம் பண்ணால் என்ன, இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் புதுசாக இருக்குமே, மக்கள் பார்க்காத ஒரு விஷயமா இருக்குமேன்னு சொல்லிட்டு கனவுல வந்த அந்த கேரக்டரை இவர் பேஸாக வச்சு உருவாக்கின படம் தான் டெர்மினேட்டர். உலக புகழ்பெற்ற படம். அர்னால்டுக்கு ஒரு மைல்கல்ல இந்த படம் தான். அப்பேற்பட்ட அந்த படத்தோட திரைக்கதை இருக்குல்லங்க, இதை காரில் உட்காந்துக்கிட்டே ஃபுல்லாக எழுதிக்கிட்டு இருப்பாராம். இதுக்குன்னு தனியாக ஆஃபீஸ் போடுறது அங்கே இருக்கிறது இதெல்லாம் கிடையாது. காரில் இருந்தபடியே ஃபுல்லாக திரைக்கதையை முடிச்சுட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்தார். 1984 ரிலீஸ் ஆச்சு படம். இப்போ வரைக்கும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு டெர்மினேட்டர் வரைக்கும் போய்கிட்டு நாம் இப்போ ஆகாவுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோமே அவதார். இந்த அவதார் படமும் இவரோட கனவுல வந்த ஒரு சில காட்சிகள் தான். அதை அப்படியே மெருகேத்தி தான் அவதார்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய ஹிட்டையும் கொடுத்தாரு. ஆக்சுவலா 2009 இந்த அவதார் படத்தோட முதல் பாகம் வெளியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 13 ஆண்டுகள் பிற்பாடு தான் இப்போ 2022 அவதார் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த அவதார் படம் எப்போ தரமா ரிலீஸ் ஆக வேண்டியது, 1999 ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சு அடுத்த சில வருஷங்களே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. ஏன்னா 1999 இவர் அவதார் படம் எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டு முடிவே பண்ணிட்டாப்ல. ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட போய் கொடுத்துருக்காப்புல. ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு இது போல் $400 மில்லியன் பட்ஜெட் வேணும், அப்படி இருந்தால் இந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆடி போயிடுச்சு. எப்படிப்பா $400 மில்லியன் உங்களை நம்பி கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்க கையை விரிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் அவுட் ஆச்சு. அந்த டைமில் இவ்வளோ பட்ஜெட் கொடுக்க யோசிச்சுட்டு இருந்த பல தயாரிப்பு நிறுவனங்கள் இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவரை மட்டும் அப்பவே வளர்ச்சி போட்டுருந்தோம்னா இன்னத்துக்கு வேற லெவலில் படங்கள் கொடுத்துருக்கலான்னு. நம்ம கேமரானை பொறுத்த வரைக்கும் ஒரு புரியாத புதிர் தாங்க சொல்லணும். ஈஸியான விஷயத்த நாம ஈஸி நினைச்சு கடந்து போயிடுவோம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இதை எக்ஸிக்யூட்லாம் பண்ண வேணான்ட்டு. ஆனால் கேமரானை பொறுத்த வரைக்கும் சின்னதாக லைஃப்ல நடக்கிற விஷயம், கனவுல நடந்த விஷயம், இது எல்லாத்தையும் தான் படமாக கொடுப்பாரு. ஆனால் அந்த படம் தான் உலகத்திலேயே பெஸ்ட் படம்ன்ற பேரை வாங்கும். அது மாதிரி நிறைய படங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா. இதில் இன்னொரு முக்கியமான படம், இவரோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் அதையே படமாக கொடுத்திருந்தாரு, த அபேஸ். இந்த படம் 1989 ரிலீஸ் ஆச்சு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா $41 மில்லியன். ஆக்சுவலாக அந்த டைமில் இவ்வளோ பட்ஜெட்டில் ஒரு படத்துக்கு ஒதுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த டைம்லேயே இவ்வளோ பட்ஜெட்டில் இந்த ஹிட் படத்தை கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக இந்த படத்தோட மைய கதை இருக்குது பார்த்தீங்களா, இதுவாக இருக்கட்டும், ஒரு சில கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவரோட ஹை ஸ்கூல் பயாலஜி கிளாஸில் அடிக்கடி நடக்கிற விஷயங்கள். இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் உருவாக்கியிருந்தார். கேமராவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டைட்டானிக் படத்தை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படிங்க இருக்கும், கண்டிப்பாக பேசி ஆகணும் இல்லையா. 1504 பேர் உயிரிழந்த மிகப்பெரிய விபத்து தான் இந்த ஆர்எம்எஸ் டைட்டானிக்கோட மூழ்கல். இந்த நிஜ சம்பவத்துக்கும் இந்த டைட்டானிக் படத்துக்கும் இருக்க மிகப்பெரிய ஒற்றுமை என்ன தெரியுமா, இதை பல பேருமே கவனிச்சு பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உண்மையிலேயே இந்த டைட்டானிக் கப்பல் ஒரு பனிப்பாறையில் மோதி அதுக்கப்புறமா கடலில் மூழ்க ஆரம்பிச்சதுல கரெக்டாக அந்த விஷயத்தை உணர்த்துற மாதிரி தான் டைட்டானிக் படத்தோட ஒட்டுமொத்த டியூரேஷனையும் ஜேம்ஸ் கேமரூன் பிளான் பண்ணி வச்சிருப்பாருங்க. அந்த படம் ஓடுறது 2 மணி நேரம் 40 நிமிஷங்கள். கரெக்டாக இந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் தான் இந்த பனிப்பாறையில் கப்பல் மோதின பிற்பாடு ஒட்டுமொத்தமாக மூழ்கிச்சு பார்த்தீங்களா. இதுக்கு ஆன நேரமே கரெக்டாக அந்த நேரத்தை பிடிச்சி தான் படத்தோட டியூரேஷனை கொடுத்துருந்தாரு. அதுவும் குறைஞ்ச நாட்கள்லேயே
$1 பில்லியன். எப்படி $1 பில்லியன்? படம் எடுத்ததே மில்லியன்கள் தான். ஆனால் $1 பில்லியன் அளவுக்கு படம் வசூலை அள்ளுச்சு. சரி, இந்த வசூல் வெட்ட குறையும் பார்த்தா ஏறிட்டே போச்சுங்க. இதோட வசூல் தாக்கம் தீரவே இல்லையே. அந்த அளவுக்கு என்ன மாதிரி படைப்பா இப்போ வரைக்கும் இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 14 நாமினேஷன்ஸ் அகாடமி அவார்ட்ஸில் மட்டுமே. இதில் 11 அகாடமி அவார்ட்ஸை வின் பண்ண படம் தான் இந்த டைட்டானிக். இந்த படத்தில் ரோஸ் கேரக்டர் படுத்திருப்பாங்க. அப்போ அந்த ஜாக் கேரக்டர் வந்து வரைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அந்த ஓவியம் புகழ்பெற்றது உங்களுக்கே தெரிய நம்புறேன். அந்த ஓவியத்தை உண்மையிலேயே வரைஞ்சது வேற யாரும் இல்லை, நம்ம ஜேம்ஸ் கேமரூன் தான். அவர் நல்ல ஆர்டிஸ்ட் முதலே சொல்லிட்டேன். அதுவும் பல படங்கள் வரைஞ்ச ஓவியங்கள் அங்கங்கே வரும் பார்த்தீங்களா. இதே வரிசையில் தான் டைட்டானிக்கில் ரோஸோட ஓவியத்தை அவரே அந்தளவு ரசித்து வரைஞ்சிருந்தாப்புல. ஒரு படத்தில் வர்ற சின்ன சின்ன காட்சியாக கூட இருக்கட்டும், அதை யதார்த்தமாக செதுக்கணும் அப்படின்றதுல ஜேம்ஸ் கேமரூன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாராங்க. இதுக்கு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் அர்னால்டு அவர்கள் நடிப்பில் வெளியாகி இருந்துச்சு பாருங்க, ட்ரூ லைஸ். இந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு ஜெட்டை பேஸ் பண்ண காட்சி வரும். வேற லெவலில் இருக்கும் அந்த காட்சி. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். இந்த ஒரு காட்சிக்காக நாம் எதனா லோக்கலில் இருக்க ஜெட் நிறுவனம் எதனா பேசி நம்ம ஒன்று வாங்கிக்கலாம் ஷூட்டிங்க்கு அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் கேமரூன் அடம் பிடிச்சாரு. ஐயா, எனக்கு அது மாதிரிலாம் வேணாம், எனக்கு ரியாலிட்டியாக இருக்கணும், நம்ம யூஎஸ் மிலிட்ரி கிட்ட பேசினா என்ன அப்படின்னு ஐடியா சொல்லியிருக்காரு. ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஆடி போகுது, யூஎஸ் மிலிட்ரி கிட்டயா நம்ம எப்படி பேசுறது அது இதுன்னு. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் அந்த தயக்கத்தை உடைச்சிட்டாங்க. ஏன்னா கேட்டது கேமரூன் இல்லையா. உடனே போகிறாங்க, யூஎஸ் மிலிட்ரியில் பேசுகிறாங்க. பேசிட்டு இந்த ஹேரியர் ரக ஜெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபைட்டர் ஜெட்டு, அதை வாடகைக்கு எடுக்கிறாங்க. யூஎஸ் மிலிட்ரியிலேருந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு $2410. இதோட ரெண்ட்டு 1 மணி நேரத்துக்கு சொல்கிறேன். அந்த டைமில் எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்க. இது ஜஸ்ட் உதாரணத்துக்கு சொல்கிறது. இது மாதிரி பல படங்களில் பல சீக்வன்ஸ்க்கு அடம் பிடிச்சி கேட்பாப்ல, அந்த காட்சிக்கு எது தேவையோ அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதனாலே ஒரு சில ப்ரொடியூசர்ஸ்லாம் கேமரூன் வச்சு படம் எடுக்கிறப்ப யோசிப்பாங்களாம், ஆஹா அடுத்து எவ்வளோ செலவத்தை போறாருன்னு சொல்லிட்டு. நம்ம கேமரூனோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பொலைட்டாக சட்டலாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நெருப்பு நடமாடுற மாதிரி தான் அவரை பார்க்க முடியும். சர்வாதிகாரின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு பேரே இருக்குது. எந்த படத்தில் ஒர்க் பண்ணாலும் இந்த பேர் தான் அவருக்கு. ஏதோ ஒரு படம் 2 படம் கிடையாது. சரியான கோபக்காரராங்க. புரியுது, படைப்பாளிக்கே உண்டான திமிர், படைப்பாளிக்கே உண்டான கோபம் இருக்கணும். அப்போதான் அவங்க படைப்பாளி. ஸ்பாட்டில் அப்படி சத்தம் போட வர எல்லாருக்கிட்டையும் அன்காம்ப்ரமைசிங் படைப்பாளியாகவும் ஒரு பல பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பல பேர் இது மேலே புகாரெல்லாம் பதிவு பண்ணாங்க. பல பேரில் முக்கியமாக ஒருத்தவங்களை பற்றி சொல்லணும்னா கேட் வின்ஸ்லெட், டைட்டானிக் படத்தோட ஹீரோயின் இருக்காங்க பாருங்க, அவங்க தான். இவங்க அந்த படத்தில் நடிச்சு முடிச்ச பிற்பாடு இன்னொரு தடவை ஜேம்ஸ் கேமரூன் கூட சேர்ந்து படமே நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு முடிவே பண்ணிட்டாங்க. இதனால தான் கேமரூன் படங்களில் கேட்டை பார்க்கவே முடியாமல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மனுஷன் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு போல இருக்கு அவங்கள. ஆனால் அவுட்டு என்ன மாதிரி அவுட் வந்துச்சு படம் டைட்டானிக்கு. உலக புகழ்பெற்ற நடிகை அவங்கள மாத்துச்சுல, இதுதான் கேமரூன். அவர் கோபப்படுறது சும்மா இல்லை, அவர் சைக்கோ கிடையாது. தனக்கான அவுட்டை வரணுன்ற ஒரே காரணத்துக்கு தான் கோவப்படுறாரு. அந்த அவுட்டை வந்ததுக்கப்புறம் அவரால் இவ்வளோ பேர் பெருமைப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு மனக்கசப்பு இருந்துச்சா, எதுக்கு நடுநடுவில் அங்கங்கே பார்த்தா விஷ் பண்ணிக்கிறது, அடுத்தடுத்த படங்கள் பற்றி ஏதாவது ஒரு சின்ன பேசுபொருளை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது, இப்படி இருந்துகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக 25 வருஷங்களுக்கு பிற்பாடு எப்படி டைட்டானிக் அப்புறம் இந்த அவதார் 2 இருக்கு பாருங்க, இந்த படத்தில் கேட் நடிச்சிருக்காங்க. இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இந்த அவதார் 2 படத்தில் ரோனல் அப்படின்ற கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, இதில் நடிச்சு கொடுத்தது வேற யாருமே இல்லை, கேட் வின்ஸ்லெட் தான். உங்கள் செல்ஃபோன் சரியில்லையா, வேற செல்ஃபோன் வாங்க முடிவில் இருக்கீங்களா, ஆனால் பழைய செல்ஃபோனை உடைக்கணுமா, இவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த செல்ஃபோனில் ரிங் வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், உங்கள் செல்ஃபோன் உடையிறதுக்கு கேரண்டி. நடக்காத விஷயம் இல்லைங்க, நடக்கிற விஷயம் தான். ஜேம்ஸ் கேமரூனோட எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும், அங்கே செல்ஃபோன் பயன்படுத்தலாம், ஆனால் அது வந்து சத்தம் வரவே கூடாது. ஸ்பாட்டில் அந்த செல்லில் இருந்துன்னா ரிங்காக ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா, எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் சரி, படத்தோட ஹீரோவாக இருந்தாலும் சரி, கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு செல்ஃபோனை வாங்கி அவங்க கண்ணு முன்னாடியே அதை தூக்கி போட்டு உடச்சிருவாராம். இது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பல முறை பலரோட செல்ஃபோன்ஸ்லாம் உடஞ்சிருக்கான். என்னப்பா இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் கிரியேட்டர், ஆனால் இவ்வளோ ஈகோயிஸ்டிக்கா, இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டுவாரா, டிக்டேட்டரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவரை பற்றி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். ஒரு பக்கமே பார்க்க வேண்டாம்ல, யார் குறை சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு அது சரியாக இருந்தால் அப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு பர்சன். இவரை மாதிரி பர்சன் எத்தனை பேர் பார்க்க முடியும்? எதுவும் தெரியாமல் இருக்கிறவங்களே எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி காமிச்சிப்பாங்க. ஆனால் இவரெல்லாம் லெஜெண்டு, இதெல்லாம் ஒரு செய்யணும்னு அவசியமே இல்லை, ஆனால் செஞ்சிருக்காரு. இது போல் பார்த்தீங்கன்னா இவரோட படங்கள் சார்ந்து பத்திரிகையாளர்கள் நிறைய நிகழ்ச்சியில் ஆங்கரிங் பண்ணுறாங்க பற்றி அவங்கெல்லாம் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவாங்க. என்னங்க உங்கள் படத்தில் இது இருக்குது அது இருக்குது, நான் கூட ஸ்க்ரீனை பற்றிலாம் விசாரிச்சு பார்த்தா ஹாலிவுட் வட்டாரத்தில் இப்படி சொல்கிறாங்க அது இதுன்னு பயங்கர விமர்சிப்பாங்களாம். அந்த விமர்சனம் சரியாக இருந்துச்சுன்னா ரீஷூட் வரைக்கும் போகிறாங்க. அது மாதிரிலாம் நடந்திருக்கான் கேமரூனோட படைப்புகளில். அந்த அளவுக்கு குறை கரெக்டாக யாருன்னா சொன்னாங்கன்னா மனசில் அப்படியே ஏற்றுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு பர்சன். அண்ட் உலக சினிமாவோட முக்கியமான தொழில்நுட்பங்களை அறிமுகமாச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பிரதான பிதாமகனே இவர் தான். நான் முதலே சொல்லிட்டேன், சயின்ஸை கலைக்குள்ளே கொண்டு வந்த நபர் இவருன்னு சொல்லிட்டு. அப்போ டெக்னாலஜிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. 3D மாதிரியான பல தொழில்நுட்பங்கள் இப்போ வரைக்கும் உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குல்ல, இதுக்கு விதை போட்டதே கேமரூன் தான். ஹாலிவுட் சினிமாவோட பிதாமான பற்றி இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை தமிழ் சினிமா ரசிகர்களாகிய உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன்.
எவல்யூஷன் ஆஃப் தமிழ் சினிமா. இந்த ஆடியோ புக்கை முழுமையாக நீங்கள் கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஓ தமிழ் சினிமாவில் இவ்வளோ எவல்யூஷன்ஸ் நடந்திருக்கா அப்படின்ற ஆச்சரியம் உங்களுக்கு ஏற்படும். அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கு எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க. இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம். இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை புதுசு ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளே ஸ்டோர்ல அந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்கையும் மாயம் 15 கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன். இதை பயன்படுத்துகிற முதல் 1000 சந்தாதாரர்களுக்கு மட்டும் 50% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபீட்பேக் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு பதில்களை கொடுத்தீங்க அப்படின்னா குக்கி எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும். குக்கி எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. கேமரூனை நீங்க கொஞ்சம் முழுசா ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டர்வியூஸ்ல மற்றபடி ஒரு போற பிரீமியர் ஷோஸ் அதுன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோராம்ல ஒரு காய தழும்ப உங்களால் பார்க்க முடியும். இதை நோட் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலாக அது எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, டெர்மினேட்டர் படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்குங்க அந்த டைம்ல. அப்போ ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு. அப்போ ஏற்பட்ட காயம் தான் அது. போர்க்காலத்தில் ஒரு வீரனுக்கு உடம்புல காயம் ஏற்பட்டா வீர தழும்புன்னு சொல்றோம். வேலை செஞ்சுட்டு இருக்கார்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல, அவர் தெய்வமா மதிக்கிற ஒரு இடம். அங்க ஒரு காயம் ஒரு ஏற்பட்டு அதோட தழும்பு இப்போ இருக்குன்னா, படைப்பாளிக்கு இதை விட பெரிய விருதுன்ற ஒன்று கிடைக்காதுன்னு தான் எடுத்துக்கணும். இவரை பத்தி யூனிக்கான ஃபேக்ட் ஒன்று இருக்கு. அது ஆக்சுவலா அசைவ பிரியர்களுக்கு, என்ன மாதிரி ஆட்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஜேம்ஸ் கேமரோனை பொறுத்த வரைக்கும் ஒரு சைவ பிரியர். ஆரம்பத்தில் இருந்தவான்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்திலாம் கிடையாது, இடையில ஒரு மாறினது தான். அசைவத்துல இருந்து சைவத்துக்கு மாறிட்டாப்ல. இதுக்கான காரணம் ஒரு என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கு பாருங்க, பருவநிலை மாற்றம், இதையும் இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, அதாவது அசைவத்தை புறந்தள்ளிட்டு சைவத்தை மட்டும் சாப்பிட்டா உடம்புல என்னென்ன நல்ல மாற்றங்களை ஏற்படும் சொல்லிட்டு, இது போல 2 விஷயம் மனசுல வச்சுதான் வேகனா மாதிரி இருக்காரு. இவர் எடுக்கிற படங்கள் மாதிரியே இவரும் செம இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனா இருக்கார்ல. ஓகே, இந்த வீடியோவை சினிமால சாதிக்க விரும்புற பல இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இவரோட ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவரோட ஃபார்முலால இருந்து ஒரு சில விஷயங்களை உருவிக்கலாம், தப்பே கிடையாது. இவரோட சினிமா கரியர் வெற்றிக்கான ரகசியங்களை பார்த்தீங்கன்னா 5 தாங்க. இந்த பஞ்ச தந்திரங்களை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா சினிமா மட்டும் இல்ல, மற்ற விஷயங்களை கூட உங்களால சோபிக்க முடியும். முதல்ல, டோன்ட் வெயிட் டு மேக் எ பேபி. பேபின்னு மென்ஷன் பண்றது சினிமா படம் இருக்குல்ல, அதை சொல்றாங்க. 2வது, பிளான் அண்ட் எக்ஸ்க்ரூசியேட்டிங் ஜேர்னி. 3வது, ஃபியர் இஸ் நாட் அன் ஆப்ஷன். 4வது, டோன்ட் கெட் ஹை ஆன் யுவர் ஓன் சப்ளை. கடைசியா 5வது, பி அன் இன்ஸ்பிரேஷன். இந்த பஞ்ச தந்திரங்களை தான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.